ஹலோ கைஸ், போன வாரத்தில் மார்வெல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போட வந்த அளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாக்கான் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மார்வெல் டெட்பூல் 3க்கான ஒரு புது கிளிப்பை வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய சீனை அவங்க இப்போதைக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா தோரோட கேமியோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமியோ அவங்க கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஃபேஸோட காட்டுவாங்களா, அப்படி இல்லைன்னா டிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கேமியோ அப்படிங்கிற பேரில் பல இடத்துல ஃபேஸை காட்டவே மாட்டாங்க. சதாம் படம் அது எடுத்து பீஸ் மேக்கர் சீரிஸ் அப்படின்ட்டு அந்த கேமியோ காட்டுவாங்க, பட் அந்த ஃபேஸை காட்டாமல் அப்படியே முடிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்களா, அப்படி இல்லை கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஃபேஸை காட்டுவாங்களா அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரியல. அதையும் தாண்டி இந்த படத்துக்கான ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes அப்படின்ட்டு இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் இந்த படத்துக்கு சில பட ரிஷூட்லாம் போகும்போது இந்த ரிஷூட்டால் இந்த படத்தோட ரன் டைம் வந்து மேபி மாறலாம். பட் ரன் டைம் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ரன் டைம் கேட்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டத்தை வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்தை விட இந்த ரன் டைம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே அப்படிங்கிற இந்த கேரக்டரை பல எக்ஸ்மென் படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ப்ளே பண்ண ஆக்டர்ஸ் கிட்ட நீங்கள் வரப்போகிற டெட்பூல் வூல்வரின் படத்தில் இருக்கீங்களா கேட்குறப்ப அந்த படத்தில் நான் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீக் வந்திருக்கு. பல பேர் வந்து அந்த பல எக்ஸ்மென் படத்தில் வந்த மொத்த எக்ஸ்மென் கேமியோவையும் இந்த படத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. பல கேரக்டர்ஸ் வருவாங்க, பட் மொத்த பேர் வர மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை வந்து லீக்கில் சொல்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது நல்லது. I hope you don't mind if I say it's fucking awesome. It's fucking awesome. And the reason I can say it's fucking awesome is because it's an R-rated movie. It's an R-rated movie. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த டவுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஷான் லேவி கிட்ட அந்த மேட்டர் கேட்குறப்ப இதுக்கான பதிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரிஞ்சுட்டே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாரு. 20th Century Fox கையில் இந்த ஒரு எக்ஸ்பென் ரைட்ஸ் இருக்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு யூனிவர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் மூவிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் பேர் அவங்க எக்ஸ்மேன் அஃபிஷியல் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்டர் அவங்க பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் MCUவில் அவங்க எக்ஸ்மேனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டெட்பூல் 3 வரப்போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் நீங்கள் MCUவில் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்கானில் கேப்டன் அமெரிக்கா 4 இருக்குல்ல, இந்த படத்தை பற்றியும் சில மேட்டர் பேசியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து 2 ப்ரீக் ரிலீஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசன் ஃபோர்டை தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹாரிசன் ஃபோர்டு தான் இந்த படத்தில் தண்டர்போல்ட் சார் போகிறாரு. அதையும் தாண்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்தோனி மெக்கி, அதாவது இந்த படத்தில் கேப்டனுக்காக ப்ளே பண்ணுற இந்த ஒரு ஆக்டர் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கும் டாம் ஹாலண்டுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மேட்டரை பல பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. I need to watch this movie. You haven't seen Spider-Man Homecoming? I haven't seen the Falcon. Oh no, there isn't one. Sorry. ஸோ டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு படமுமே இல்லை அப்படிங்கிற அந்த மேட்ச் சொல்லி கலாச்சிருப்பார்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறப்ப மார்வல் வந்து டாம் ஹாலண்டை கூப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் டாம் ஹாலண்டை நான் இந்த படத்தை வந்து பார்க்க வைப்பேன் அப்படிங்கிற அந்த மேட்டர் பேசியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியமில் நம்ம ஆந்தனி மேக்கி ஒரு பெரிய ஃபண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்.
அது பார்த்திங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படம் இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கெவின் ஃபெகி இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே மார்வெல்ல ஒரு பெரிய ரூமர்னால் அது வந்து ஆர்டிஜே ரிடன் அப்படிங்கிற அந்த ஒரு ரூமர் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஜே இருக்கார்ல, அவர் இப்போதைக்கு ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் ஆஸ்கர் வாங்கினதுக்கு அப்புறமா பல இன்டர்வியூ போகிறப்ப அவர்கிட்ட மெயினாக கேட்குற பெரிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்வெல்ல திரும்பி நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, அந்த ரோலை நான் சூஸ் பண்ணல, அந்த ரோல் தான் என்ன சூஸ் பண்ணிச்சு. அயன்மேன் அப்படிங்கிற அந்த ரோல் வந்து இப்போதைக்கு என் ரத்தத்தில் கலந்துருக்கு, என்னை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற அந்த மேட்ரை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸில் ஆர்டிஜே வரதான் போகிறாரு. கிட் ஹேரிங்டன் அப்படிங்கிற இந்த ஆக்டரை உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆக்டரோட இந்த பேர் தெரியலனாலும் ஜான் ஸ்னோ அப்படிங்கிற இந்த பேர் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஜான் ஸ்னோ ப்ளே பண்ண இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸில் பிளாக் நைட் அப்படிங்கிற இந்த ரோல் பண்ணார். பட் அந்த படத்துக்கு அப்புறமா இந்த பிளாக் நைட்டை காட்டவே இல்லை, எங்கே பார்த்தீங்கன்னா டீஸும் பண்ணல. இந்த பிளாக் நைட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வருதா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டை எங்கேயுமே லீக்கும் ஆகலை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நைட் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி பேச்சே இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்கிட்ட பிளாக் நைட்டை பற்றி கேட்குறப்ப மார்வெல் பார்த்தீங்கன்னா இப்போதே வந்து இந்த கேரக்டருக்கான எந்த ஒரு பிளானையும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆக்டரை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஜான் ஸ்னோக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வருது அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறப்ப போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்னோக்கான அந்த ஒரு சீரிஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இவர் வாயில் சொல்ல வச்சாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்வெல்லையும் இருக்குது, எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டரை பார்த்தீங்கன்னா ஒன்று ஜான் ஸ்னோ அப்படிங்கிற இந்த சீரீஸில் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா பிளாக் நைட்டுக்குன்னு ஒரு தனி படமாக சீரீஸை கொடுத்து அதில் சில மனுஷனை பிளாக் நைட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசையாக இருக்குது. எட்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் பெருசாக யூஸே பண்ணாமல் இந்த கேரக்டரை அப்படியே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் 2 அப்படி இல்லைன்னா பிளாக் நைட் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு ஒரு சோலோ ப்ராஜெக்டில் இந்த கேரக்டரை மாஸ்காக காமிச்சே ஆகணும். அது பார்த்தீங்கன்னா டேட்டில் பாலங்கனோட பல செட்பிக் லீக் ஆச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது செட்பிக்கில் வந்து வனிஷா அப்படிங்கிற இந்த கேரக்டரை காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே ஆக்ட்ரஸ் தான் வந்து நம்ம டேர்டெவில் சீரீஸ் அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அந்த சீரீஸில் வெனிஸாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதே ஆக்ட்ரஸை திரும்ப அவங்க இந்த சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் விருப்பத்தை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.